வணக்கம். அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் உலகிலேயே அதிகமான இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய காஷ்மீரில் நேற்றைய தினம் பயங்கரவாதிகள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் 28க்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். 28 அப்படிங்கிற எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்திய இராணுவத்தினுடைய சீருடையில் பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு இந்திய சமூகம் சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறது. அதை நான் பட்டியலிட விரும்புகிறேன். முதல் கேள்வி, காஷ்மீரில் 100 மீட்டருக்கு ஒரு இராணுவ வீரர் நிற்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட இடத்துல எப்படி இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. குறிப்பாக சுற்றுலா பயணிகளின் மீது ஏன் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள்? காஷ்மீருடைய இந்த தாக்குதல் வரலாறுகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுலா பயணிகள் இந்த அளவிற்கு இதற்கு முன்னாடி தாக்குதலை வந்து சந்தித்தது கிடையாது. இதுதான் முதல் முறை. இப்போ எதற்காக சுற்றுலா பயணிகளை குறிவைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம்ங்கிறது ரேடார் கருவி. உங்களுக்கு தெரியும், ஆயுதங்களோடு யாராவது அந்த பகுதிகளில் வந்து அது காட்டி கொடுத்துரும். அப்படி என்றால் இந்த தாக்குதல் நடந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் ரேடார் கருவி ஏன் வேலை செய்யலை? இல்லை ரேடார் கருவி அங்கே பொருத்தப்படவில்லையா? அடுத்ததாக மிக முக்கியமான கேள்வி என்பது 100 மீட்டருக்கு ஒரு இராணுவ வீரர்னு ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம இவ்வளவு இராணுவத்தினுடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் இவ்வளவு பெரிய தாக்குதலை பயங்கரவாதிகள் நடத்திவிட்டு எப்படி தப்பிச் சென்றிருக்க முடியும்? அடுத்ததாக மிக முக்கியமான கேள்வி என்பது மோடியும் அமித்ஷாவுடைய கைகளில் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை அவங்க கைகளில் தான் இருக்குது. உளவுத்துறை இவ்வளவு பெரிய தாக்குதல், இந்தியாவே நடுங்கி போகக்கூடிய அளவிற்கான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தப் போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே சொல்லி இருக்க வேண்டாமா? அல்லது அவர்கள் சொன்னார்களா? சொன்னவர்கள் அதை காது கொடுத்து கேட்டார்களா? அல்லது வழக்கமாக மேசையில் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்குதா? அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னொன்று மிக முக்கியமான கேள்வி என்பது, பாஜக RSS எப்போதெல்லாம் நம்முடைய இந்தியாவில் உள்நாட்டு அரசியல் நெருக்கடியை சந்திக்கிறார்களோ அப்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அர்னாப் கோஸ்வாமி என்று சொல்லக்கூடிய RSSனுடைய அடிமை ஊடகவியலாளர் ஒருத்தர் இருக்கிறான். அவன் காஷ்மீரில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தபோது இந்தியாவினுடைய மிக முக்கியமான இராணுவத்தின் உயர் பொறுப்பில் இருந்த ஒரு நபர் சொன்ன வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகுது. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் 1 லட்சம் பேர் பணிக்கால், அதாவது நீங்கள் இந்திய இராணுவத்தில் 1 லட்சம் காலி இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருடங்களாக மோடி அவர்களுடைய ஆட்சியில் இந்திய இராணுவத்தில் ஆட்கள் சேர்க்கப்படவில்லை. 1,80,000க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் கூட அந்த இடம் நிரப்பப்படாமல் இருக்கிறது. முன்னாடி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்டாரில் பார்க்க வேண்டிய இராணுவ வீரர்கள், ஒரு செக்டரில் இருக்க வேண்டிய இராணுவ வீரர்கள் இப்போ அதே இராணுவ வீரர்கள் 2 செக்டரை பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ இந்திய உயிர்களின் மீது, இந்திய மக்களின் மீது இவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லையா அப்படின்னு இந்தியாவுடைய இராணுவத்தின் உயர் பொறுப்பில் இருந்த ஒரு அதிகாரி, ஓய்வு பெற்ற அதிகாரி அர்னாப் கோஸ்வாமியை ஓட விரட்டி அடிக்கக்கூடிய அந்த வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இது மட்டுமில்லை, இந்த சம்பவம் நடந்து முடிந்தது. இப்போ நடந்து முடிந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா, RSS சங்க பரிவாரங்களுடைய சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, அதாவது அங்கே வந்து பயங்கரவாதிகள் வர்றாங்களாம், வந்து பேரை கேட்கிறார்களாம். இன்னொருத்தன் ஒரு 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 தகவலை தூக்கி போடுறான். எப்படின்னா, எல்லாருடைய உடையும் கழட்டுறான், அதன் பிறகு தான் கொல்ல ஆரம்பித்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. இறந்து போனவர்களில் முஸ்லீமும் இருக்கிறார்கள் இல்லையா? மறுக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான செய்தியை RSS சங்க பரிவார கும்பல்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கிறது. கூடுதலாக நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு மோடி இந்த சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தை பாதியிலே முடித்துக்கொண்டு இந்தியா திரும்புவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்களானால் அமித்ஷா உடனடியாக விரைந்தார் என்கிற செய்திகளெல்லாம் இன்றைக்கு தலைப்புச் செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நாம் ஒரே ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. 1 வருடத்திற்கு முன்னால் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுக்கு RSS பாஜகவால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கவர்னராக இருந்த இவர்கள் கட்சியை சார்ந்த, பாஜக கட்சியை சார்ந்த சத்யபால் மாலிக் ஒரு செய்தியை சொல்கிறார். புல்வாமா தாக்குதல் தொடர்பான செய்தி.
அது ராகுல் கிட்ட வெளிப்படுத்துகிறார். இந்திய மக்களெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானாங்க அன்னைக்கு. அந்த பேட்டியை இந்த நேரத்தில் நாம் பார்த்துக்கொள்வது நல்லது. அதை முதலில் பாருங்கள். आपकी क्या राय है उसके बारे में, पुलवामा के बारे में? पुलवामा के बारे में मैं ये तो नहीं कहता इन्होंने कराया, बट पुलवामा में इन्होंने उसको इग्नोर किया और पॉलिटिकल इस्तेमाल किया अपने लिए, क्योंकि उसमें इनकी स्पीचेस हैं जिसमें ये कहता है कि जब वोट देने जाओ तो पुलवामा की शहादत को याद रखना। जैसे ही मैंने पुलवामा के बारे में सुना, मुझे पता लगा कि हमारे जो शहीद हैं एयरपोर्ट आ रहे हैं जी। तो मैं सीधा एयरपोर्ट गया। हमारी सिक्योरिटी वालों ने मुझे कहा कि नहीं आप मत जाइए, मगर मैंने कहा मैं जा रहा हूँ। तो मैं एयरपोर्ट में चला गया और एयरपोर्ट में उस टाइम मुझे कमरे में बंद कर दिया और मुझे कहा कि देखिए आप कमरे से नहीं निकल सकते। मैंने कहा मतलब? तो उधर वो सब शहीद आए थे, वहाँ पे आर्मी के लोग थे, प्रधानमंत्री आ रहे थे और मुझे मतलब लिटरली चाबी से बंद किया कि आप बाहर नहीं जा सकते। मैंने सिक्योरिटी वालों से बोला ये मतलब ऐसे कैसे कर सकते हैं, और फिर लड़के मैं वहाँ से निकला तो मुझे लग रहा था कि एक पूरा वहाँ पे शो सा क्रिएट हो रहा था। हाँ वो था ही, वो प्रधानमंत्री को श्रीनगर जाना चाहिए था, राजनाथ सिंह आए थे, मैं था, हम लोगों ने श्रद्धांजलि दी थी, प्रधानमंत्री को उसी दिन जाना चाहिए था। नहीं मगर मुझे उसमें क्या शौक लगा कि ऐसे लग रहा था कि एक कोई बड़ा इवेंट सा हो रहा है ना इसके लिए, और वहाँ पे प्रधानमंत्री आए हैं और ये पूरा मतलब जैसे देश को दिखा रहे हैं कि भैया देखो, काफ़ी डिस्टेस्टफुल सा था। जिस दिन ये हुआ तो ये नेशनल कॉर्बेट पार्क में शूटिंग करा रहा था अपनी, तो ये अवेलेबल, मैंने 3-4 बार कोशिश की, मिला ही नहीं मुझको। 5 या 6 बजे इसका फ़ोन आया, हाँ सतपाल भाई क्या हुआ? मैं कहा हमारे इतने लोग मर गए हैं और हमारी गलती से मरे हैं। तो बोला नहीं चुप रहना, अभी कुछ नहीं बोलना इस पर। फिर 1 घंटे बाद ये डोभाल जो मेरा क्लास फेलो रहा लॉ में मेरठ में, तो इसका फ़ोन आया, सतपाल भाई आप बोल दी। मैं 2 चैनल को बोल चुका था ये बात, तो इन्होंने कहा नहीं कुछ नहीं बोलना है इस पर। मैं कहा ठीक है, मैं समझा कुछ जांच वाँच कराएंगे, उस पर असर पड़ेगा। कुछ भी नहीं। तीसरे दिन इनका आ गया कि ये पुलवामा की शहादत को याद रखो और अब हम बालाकोट करेंगे, ये करेंगे, वो करेंगे। இறுதியாக நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இப்போ பயங்கரவாதிகள் வந்தாங்க, பேரை கேட்டு கொலை பண்ணாங்கன்னு ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இந்த நேரத்தில் இந்திய இராணுவத்தினுடைய ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு கசியவிட்டார்கள் அல்லது கொடுத்தார்கள் என்பதற்காக கைது செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ தேஜஸ் கபூர், அரோஷி அலோக், அதிதி அரோன், அதிதி அகர்வால், நந்தங் மகாராஜ், பிரதீப் குருங்கர், இப்படின்னு ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. இதில் ஒருவர் கூட இவர்கள் நினைக்கக்கூடிய நபர்களில் யாருமே கிடையாது. இன்னொன்று கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கிறது, இப்படி கைது செய்யப்பட்டவர்கள் அல்லது சிறையில் இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் சங்கபரிவார கும்பலை சார்ந்தவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துக்க வேண்டியிருக்கிறது. இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு கோழைத்தனமான தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் நிச்சயம் இந்திய இராணுவத்தால் தண்டிக்கப்படுவார்கள், இந்தியாவால் தண்டிக்கப்படுவார்கள். இந்தியா ஒன்றிணைந்து அந்த பயங்கரவாதிகளை வீழ்த்தும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உலகத்தில் எந்த இடத்துல பயங்கரவாதங்கள் இதே போன்று நிகழ்ந்தாலும் அதை உலகம், மக்கள் அனைவரும் இணைந்து ஒன்றாக எதிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.